ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஷடாரண்ய கஷேத்திர தர்சனம் அப்படிங்கிற என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் 10 டேஸ்க்கு முன்னாடி நான் லாங் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நமச்சிவாயா. ஹர 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 மகாதே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ புதுவசூர் அடுத்த தென்னந்தியாலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்க அருள்மிகு ஏலவார் குழலி சமேத அருள்மிகு நந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறோங்க. இந்த கோவிலும் 500 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். மகா சிவராத்திரி நன்னாளான இன்னைக்கு அருள்மிகு நந்தீஸ்வரருடைய தரிசனம் எங்க எல்லாருக்கும் வெகு சிறப்பா மன நிறைவா அமைஞ்சதுங்க. ஓம் நம சிவாயா. அடுத்து ஷடாரண்ய கஷேத்திரம் நோக்கி நாங்க கிளம்பிட்டோம். ஓம் நம சிவாயா. இப்ப நாம முதல்ல தரிசனம் செய்ய வந்திருக்க ஷடாரண்ய கஷேத்திரம் இந்த அவரைக்கரை அப்படிங்கிற கிராமத்துல எழுந்தருளி இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ பர்வதவர்த்தினி சமேத ஸ்ரீ காசியபேஸ்வரர் ஆலயம். இந்த திருத்தலமானது சப்த ரிஷிகள்ல ஒருத்தரான காசியப மகரிஷியால உருவாக்கப்பட்டது. மகா சிவராத்திரி அன்னைக்கு ஸ்ரீ காசியபேஸ்வரரை மன நிறைவோட தரிசனம் செஞ்ச மகிழ்ச்சியோட காசியப மகரிஷியையும் வணங்கிட்டு வெளியில வந்தோங்க. நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மன நிறைவா சந்தோஷமா சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. இப்ப 2வது ஷடாரண்ய கஷேத்திரத்தை நோக்கி கிளம்பிட்டோம். ஓம் நமச்சிவாயா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப 2வதாக தரிசனம் செய்ய வந்திருக்கிற ஷடாரண்ய கஷேத்திரம் காரை அப்படிங்கிற கிராமத்துல எழுந்தருளி இருக்கிற ஸ்ரீ கிருபாம்பிகை சமேத ஸ்ரீ கௌதமேஸ்வரர் ஆலயம். இங்க இருக்கிற சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்தவர் சப்த ரிஷிகள்ல ஒருத்தரான கௌதம மகரிஷி. அவருடைய மனைவி அகலிகை. இவங்க தான் ராமாயணத்துல ராமருடைய பாதம் பட்டு சாப விமோசனம் அடைஞ்சவங்க. சிவபெருமான சிறப்பா தரிசனம் பண்ணிட்டு வந்தவங்க. ஓம் நமச்சிவாயா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப 3வதா தரிசனம் செய்ய வந்திருக்கிறது குடிமல்லூர் கிராமத்துல எழுந்தருளி இருக்கிற பூமிநாதேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயங்க இந்த ஆலயம். நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், நமக்குன்னு ஒரு சின்ன இடம் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களுடைய வேண்டுதலை இங்க வந்து பிரார்த்தனையா சொல்லி இறைவன்கிட்ட வேண்டுவாங்க. இந்த பூமிநாதேஸ்வருக்கு பக்கத்திலேயே நம்மளுடைய ஷடாரண்ய கஷேத்திரம் 3வது ஷடாரண்ய கஷேத்திரமான அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத திருவந்தீஸ்வரர் ஆலயம் இருக்குங்க. இங்க சிவனை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சு பூஜித்தவர் அத்திரி மகரிஷி. அத்திரி மகரிஷியால வழிபாடு செய்யப்பட்ட இந்த ஆலயத்திலையும் நாங்க சிறப்பா சிவனை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தோம். ஓம் நமச்சிவாயா. ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப அடுத்ததா தரிசனம் செய்ய வந்திருக்கிற ஷடாரண்ய கஷேத்திரம் வன்னிவேடு அப்படிங்கிற கிராமங்க. இது வாலாஜாக்கு ரொம்ப அருகாமையில இருக்கு. வன்னிவேடு அகத்தீஸ்வரர் கோயிலுங்கிறது இந்த பகுதியில ரொம்ப பிரபலமான திருக்கோவிலுங்க. இங்க ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் என்ற பெயரில் இறைவன் எழுந்தருளி இருக்கிறார். இந்த இறைவனை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் அகத்திய மகரிஷி. இவர் நம்ம தமிழ் மக்களுக்கு நன்றாக தெரிந்த பொதிகை மலை அகத்தியரே தான். இங்க இருக்கிற ஸ்தல விருஷம் வன்னிமரம். இந்த வன்னிமரம் பல்லாயிரக்கணக்கான வருடங்களா இருக்கு. பாருங்க, இங்க இருக்க தாயாருடைய மற்றொரு திருநாமம் புவனேஸ்வரி அம்மன். பாருங்க, அகத்திய மகரிஷி, சிவலிங்கம், பசு இதையெல்லாம் இங்க அமைச்சிருக்காங்க. அகத்திய மகரிஷியால இந்த திருக்கோவில், இந்த சிவலிங்கம் அமைக்கப்பெற்று இன்றளவும் மக்களுக்கு ஏராளமான வரங்களை அள்ளி அருளும் அகத்தீஸ்வரராக எழுந்தருளி இருக்கிறார். இறைவனை நன்றாக பிரார்த்தனை செஞ்சு தரிசனம் செஞ்சுட்டு வந்தவங்க. ஓம் நமச்சிவாயா. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வந்திருக்கிறது 5வது ஷடாரண்ய கஷேத்திரம். இது ராணிப்பேட்டை மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற புதுப்பாடிங்கிற கிராமத்துல இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இங்க எழுந்தருளி இருக்கிற இறைவனுடைய திருநாமம் ஸ்ரீ தர்ம சம்வர்த்தனி சமேத ஸ்ரீ பரத்வாஜீஸ்வரர் ஆலயம்ங்க. இது சப்த ரிஷிகள்ல ஒருத்தரான பரத்வாஜ மகரிஷி அவர்களால பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட திருக்கோவிலுங்க. இங்க இருக்கிற இறைவன் மிக சக்தி வாய்ந்த சிவபெருமானா இங்க வரும் பக்தர்களுக்கெல்லாம் வரம் தந்து காட்சி அளிக்கிறார். சிவனை நல்லபடியா சிறப்பா தரிசனம் செஞ்ச மகிழ்ச்சியோட திருக்கோவிலை விட்டு வெளியில வந்தோங்க. அருமையான தரிசனம் கிடைச்சது. இந்த வைபெல்லாம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாங்க பெற்ற இந்த சிவ தரிசனம்ங்கிறது நாங்கள் பெற்ற பெரும் பேரு. ஓம் நமச்சிவாயா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப ஆற்காடு 30 வெட்டி கிராமத்துல எழுந்தருளி இருக்கிற தோப்பு கருப்பசாமி சித்தர் பீடத்துக்கு வந்திருக்கிறோங்க. இது ஷடாரண்ய கஷேத்திரம் இல்ல, ஆண்ட வேலை. இப்ப ராணிப்பேட்டை மாவட்டம் முடிச்சு நம்ம இப்ப வேலூர் மாவட்டத்தை நோக்கி திரும்பி வந்துட்டு இருக்கோம். ஆண்ட வேலை இருக்கிற சித்தர் பீடங்க. கருப்புசாமி சித்தர் அப்படிங்கிறவரால இந்த சித்தர் பீடம் அமைக்கப்பட்டு இருக்குங்க. இங்க கருப்புசாமி தான் முதல் தெய்வமா வழிபாடு செய்யறாங்க. மரண பயம் போக்கும் சித்தர் பீடமா இது இருக்கு. பாருங்க, நம்ம தமிழ் சித்தர்கள் அனைவருடைய திருச்சிலைகளையும் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவபெருமானும் பார்வதி தேவியும் அழகா நந்தியில உட்கார்ந்து ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்று இருக்கு. பாருங்க, சப்த கன்னிகைகளுடைய திருச்சிலைகள், ஐயனாருடைய சிலை எல்லாமே அமைச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்னதா ஒரு திருக்குளமும் அமைஞ்சிருக்கு. பாருங்க, 12 கரங்களுடைய முருகர் காட்சி தரார், பஞ்சமுக விநாயகர் மற்றும் 4 அதுக்கப்புறம் அருணாசலேஸ்வரர். அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலை சுத்தி வர வழியில இருக்கக்கூடிய எல்லா சிவலிங்கமும் அமைச்சிருக்காங்க. இவரை வணங்கிட்டு வெளியில வந்தோங்க. ஓம் நமச்சிவாயா. ஃப்ரெண்ட்ஸ், தோப்பு கருப்பசாமி சித்தர் பீடத்தை பார்த்துட்டு வர வழியில ஆண்ட வேலை இருக்கக்கூடிய அருள்மிகு உண்ணாமலை அம்மன் சமேத அருணாசலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இதுவும் ஷடாரண்ய கஷேத்திரம் கிடையாது. இந்த கோவிலையும் பாருங்க, சப்த மகரிஷிகளுக்காக சிலைகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான அருணாசலேஸ்வரருடைய தரிசனம் எங்களுக்கு கிடைச்சதுங்க. பாருங்க, 4 சிலைகள் இருக்கு. ராமலிங்க அடிகளாருக்கும் தனி சிலை அமைச்சிருக்காங்க. சரபேஸ்வரருக்கு தனி சன்னதியே இங்க அமைக்கப்பட்டு இருக்குங்க. இங்க நல்லபடியா அருணாசலேஸ்வரரை தரிசனம் செஞ்ச மகிழ்ச்சியோட வெளியில வந்தோம். ஓம் நமச்சிவாயா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 6வது ஷடாரண்ய கஷேத்திரத்துக்கு வந்திருக்கிறோம்.
இந்த கஷேத்திரம் எங்க இருக்கு அப்படின்னா ஆற்காடு கிட்ட விஷாரம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்குங்க. இங்க ஸ்ரீ பாலபுஜாம்பிகை சமேத ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் அப்படிங்கிற பெயர்ல சுவாமி எழுந்தருளி இருக்கார். அம்பாளுடைய பேர் பாலபுஜாம்பிகை. ரொம்ப ரொம்ப பழமையான ஆலயம்ங்க. சிற்ப வேலைப்பாடுகள்லாம் அவ்வளவு அருமையா தத்ரூபமா இருக்கு. இந்த கோவில்ல ரொம்ப பெரிய கோவிலா இருக்கு. இந்த திருக்கோவில்ல சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்த சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் வசிஷ்ட மகரிஷிங்க. அவருடைய பெயராலேயே வசிஷ்டேஸ்வரர் அப்படின்னு சுவாமி அழைக்கப்படுறார். வசிஷ்ட மகரிஷியோட மனைவியோட பெயர் அருந்ததி. இவங்க வானத்துல நட்சத்திரமா நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. சுவாமியோட கருவறை கிட்ட வந்துட்டவங்க அருமையான தரிசனம் கிடைச்சதுங்க. வசிஷ்டேஸ்வரர் மனதார கும்பிட்டு வெளியில வந்தோம். ஓம் நமச்சிவாயா. வாங்க இப்ப கடைசி ஷடாரண்ய கஷேத்திரத்துக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதுதான் கடைசியா நம்ம தரிசனம் செய்ய வந்திருக்கிற ஷடாரண்ய கஷேத்திரம். இது எங்க இருக்குன்னா வேப்பூருக்கு பக்கத்திலேயே மேல் விஷாரம் அப்படிங்கிற கிராமத்துல பாலாற்ற கரையில அமைஞ்சிருக்குங்க. இங்க எழுந்தருளி இருக்கிற இறைவனுடைய பெயர் ஸ்ரீ வடிவுடை அம்மன் சமேத ஸ்ரீ வால்மீகேஸ்வரர் ஆலயம்ங்க. தாயாருடைய பெயர் வடிவுடை அம்மன். இங்கு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்த சப்த ரிஷியோட பெயர் வால்மீகி மகரிஷிங்க. இந்த திருக்கோவிலுக்கு நாங்க வந்து சேர்ந்த போது விடியற் காலம் 3 மணி ஆயிடுச்சு. அதனால கடைசி பூஜை நடந்துட்டு இருந்ததுங்க. அருமையான அபிஷேகம் ஆரத்தி எல்லாம் மன நிறைவா பார்த்துட்டு சுவாமியை நல்ல மனசார வேண்டி வெளியில வந்தவங்க. ஓம் நமச்சிவாயா. எங்களுடைய ஷடாரண்ய கஷேத்திர தரிசனம் இந்த திருக்கோவிலோட முடிவு பெற்றது. கடைசியா ஆண்டவேல இருக்கிற திருவலம் அப்படிங்கிற திருக்கோவில தரிசனம் பண்ணிட்டு நாமெல்லாம் வீட்டுக்கு போகலாம். பாருங்க, திருவலம் வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப முக்கியமான திருத்தலங்க இந்த திருவலம் கூட. நமக்கெல்லாம் திருவிளையாடல் புராணம் தெரியும் இல்லையா? அந்த திருவிளையாடல் புராணத்துல விநாயக பெருமான் அம்மையப்பனை வலம் வந்து வணங்கி மாங்கனி பெற்ற நிகழ்வு நடந்த திருவிளையாடல் நடந்த திருத்தலம் தாங்க இந்த திருவலம். முருகர் கூட கோச்சிட்டு பழனி மலைக்கு போய் ஆண்டி கோலத்துல நின்றுட்டு வர இல்லைங்களா? அந்த நிகழ்வு நடந்த திருத்தலம் தான். ரொம்ப விசேஷமான திருக்கோயில்கள் இது. இங்கு எழுந்தருளியுள்ள சுவாமியோட திருப்பெயர் அருள்மிகு வில்வநாதீஸ்வரர். தாயாருடைய பெயர் அருள்மிகு வல்லாம்பிகை. இந்த திருக்கோவில் 2300 வருடங்கள் பழமையான திருக்கோவில்கள். இங்க இருக்கக்கூடிய நந்தி சுவாமிக்கு எதிர்ப்புறத்துல திரும்பி இருப்பார். அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர் நந்தி மாதிரி இந்த நந்தியும் வளர்ந்துட்டே வராருன்னு சொல்லப்படுதுங்க. கருவறையும் அகழி போன்ற அமைப்புல அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமான திருக்கோவில். கோவிலுடைய ஸ்தல விருட்சம் வில்வ மரம். இங்க கொடுக்கக்கூடிய வில்வ இலை விபூதி வந்து எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய அருமருந்தா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய தயிரை குழந்தை பேர் இல்லாதவங்க வாங்கி அருந்தினாங்கன்னா கட்டாயம் குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த திருக்கோவில் மௌனகுரு சுவாமிகளால திருப்பணிகள் பல செய்யப்பட்டு இன்றளவும் பராமரிக்கப்பட்டு வருதுங்க. பலாமரம் இங்க அதிகமா இருக்கும் இந்த திருக்கோவில. பாருங்க, வேர்பலா காய்கள் எவ்வளவு அழகா காய்ச்சிருக்கு. இந்த பலாமரத்துக்கு அடியில தான் மௌனகுரு சுவாமிகள் உட்கார்ந்து வர பக்தர்களுக்கெல்லாம் அருளாசி செஞ்சதா எங்க தாத்தா பாட்டிகள்லாம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. எங்க உறவினர்கள் அதாவது எங்க முன்னோர்கள் வீட்டுல எல்லாம் மௌனகுரு சுவாமிகளுடைய இந்த திருவுருவ படத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க. நான் சின்ன வயசுல இருந்து நிறைய பார்த்திருக்கேன். இவருடைய முழு பெயர் ஸ்ரீ சிவானந்த மௌனகுரு சுவாமிகள்னு அழைப்பாங்க. இந்த சித்தருடைய இந்த புகைப்படம் அவருடைய இளமை கால புகைப்படம்ங்க. இந்த திருவலம் பகுதிக்கு அருகாமையிலே தெங்கால் அப்படிங்கிற இடத்துல சித்தருடைய ஆசிரமம் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜீவசமாதியும் அங்க இருக்குங்க. மௌனகுரு சுவாமிகளுடைய இந்த சிலை திருவலம் கோவில் கருவறைக்கு முன்னாடி இப்ப அமைக்கப்பட்டிருக்குங்க. நீங்க எப்ப போனாலும் இந்த சிலையை கண்டு வணங்கலாம். வேலூர் மாவட்டத்தை பூர்வீகமா கொண்ட என்னுடைய தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்கள் எல்லாமே அடிக்கடி இந்த திருக்கோவிலுக்கு வருவாங்க. மௌனகுரு சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு போவாங்க. அப்படி போகும்போது சின்ன சின்ன பிள்ளைகளா இருந்த எங்களை எல்லாம் கூடவே கூட்டிட்டு போவாங்க. பஜனை பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க. அதனுடைய பிறவி பயணம் என்னவோ எனக்கு இன்னும் இந்த இறை பக்தியும் இறை தொண்டும் இறைவனை சென்று இந்த மாதிரி கோவில்களுக்கு திருக்கோவில்களுக்கு சென்று வணங்கக்கூடிய பழக்கம் அவங்களால ஏற்பட்டது. அந்த நன்றியை நான் என்றுமே மறக்க மாட்டேன். இறைவனுடைய அருளால இந்த திருவலம் பக்கத்திலே அருகாமையிலேயே எனக்கு சொந்த வீடு அமைஞ்சது பெரும் பாகியம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே எங்கள் வீட்டில இருந்து இந்த நந்தியாலம் பகுதி வழியாக தான் பணிக்காக எங்கள் ஸ்கூலுக்கு போவேன். மேல் விஷாரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பள்ளிக்கு போயிட்டு வருவேன். அப்படி வரும்போது ஐப்பசி பௌர்ணமி, மார்கழி மாதம், திருவாதிரை திருநாள் மற்றும் மகா சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் நந்தியாலம் திருக்கோவிலுக்கும் இந்த திருவலம் கோவிலுக்கும் வந்து சிவனை வழிபடாமல் இருந்ததே இல்லை. அதனுடைய பயணம் என்னவோ தெரியல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இன்னைக்கு இந்த ஷடாரண்ய கஷேத்திர தரிசனம் எனக்கு கிடைச்சது என் வாழ்க்கையிலேயே எனக்கு கிடைச்ச பெரும் பேரா நான் நினைக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்களும் இந்த திருக்கோவில்களுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் இறை அருள் கிடைத்திட இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் நமச்சிவாயா. ஃப்ரெண்ட்ஸ், 2026 மகா சிவராத்திரி அன்றைக்கு இரவு முழுவதும் கண்விழித்து இந்த ஷடாரண்ய கஷேத்திர தரிசனத்தை நானும் என்னுடைய 24 ஃப்ரெண்ட்ஸும் சிறப்பாக மனநிறைவா முடிச்சிட்டு மறுநாள் காலையில 7:30 மணிக்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோங்க. இது போல நிறைய ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் அண்ட் டெம்பிள் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அன்பே சிவம். ஓம் நமச்சிவாயா. ஹர ஹர மகாதேவ். நன்றி, வணக்கம்.